அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு நாங்க தான் காரணம், ஃபிளைட்ல குண்டு வச்சது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அகமதாபாத் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இதை அடுத்து அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகி 2 நாளைக்கு அப்புறம் இந்த மெயில் வந்ததுனால அதிர்ந்து போன போலீசார் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆல்ரெடி இதே போல ஒரு மெயில் வந்திருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த மெயிலும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. ஃபிளைட்ல நாங்க பாம் வைக்க போறோம், ஏர்போர்ட்ல நாங்க பாம் வைக்க போறோம், ஸ்கூல்ல நாங்க பாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது பெருசா எடுத்துக்காத போலீஸ் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இது கண்டிப்பா ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை மேற்கொள்றாங்க. விசாரணையை மேற்கொள்ளும் போதுதான் இந்த மெயில் சென்னையில இருந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு தெரிய வருது. சென்னைக்கு விரைந்து வந்த போலீஸ் யார் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இதை பண்ணாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பாத்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. கடந்த சில வருஷமா இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது பல இடங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. நம்ம சென்னையில ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இந்த மிரட்டுதல்ன்ற மெயில் அனுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு. இது சென்னை மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் 11 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட கர்நாடகா, கேரளா, பீகார், மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள்ல இந்த ஒரே மெயில் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது யாருன்னு சொல்லிட்டு விசாரணையில ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த அகமதாபாத் பிளைட் கிராஷ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லா இடங்கள்லயும் போன அந்த ஒரே மெயில் லொகேஷன் மாத்தி மாத்தி காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து போகும்போது பாகிஸ்தான் காட்டியிருக்கு, இன்னொரு மெயில் ஆப்கானிஸ்தான் காட்டியிருக்கு. இப்படி மெயில்கள் பல நாடுகளையும் காட்டியிருக்கு. சோ இது யாரு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரால யூகிக்கவே முடியல. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படின்ற பழமொழி போல அந்த திருடன் இப்ப மாட்டிக்கிட்டான். அது யாருன்னா சென்னையை சேர்ந்த ஒரு பெண் தான். அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா அந்த பொண்ணு எல்லா ப்ரூஃபோடும் போலீசார்கிட்ட மாற்றா. இவ எப்படி மாற்றானா, இந்த அகமதாபாத் பிளைட் கிராஷ் அப்ப மெயில் அனுப்புறா. அவர் ரேண்டமா அனுப்புன அந்த ஒரு மெயில் ஆக்சிடென்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆக்சிடென்ட் உண்மையாவே நடக்குது. அதாவது அந்த பிளைட் ஆக்சிடென்டா தான் கிராஷ் ஆகுது. இந்த மெயில்ல என்ன இந்த பொண்ணு அனுப்பியிருக்கானா, நாங்க பிளைட்ல பாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அதே போல அந்த பிளைட் கிராஷ் ஆகுது. அந்த நேரத்துல நம்ம கூட பேசியிருப்போம், இதுக்கு பின்னாடி தீவிரவாத தாக்குதல் ஏதாச்சும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்டிகேஷனும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்பதான் போலீசார், அகமதாபாத் போலீசார் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, லொகேஷன். எல்லா நேரத்திலயும் ஒரு திருடனால அலர்ட்டாவே இருந்துட முடியாது. திருட வந்தானா ஒரு துப்பு கண்டிப்பா விட்டுட்டு போவான். அது போலதான் இவ்வளவு வருஷமா, கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த பொண்ணு இந்த கிரைம பண்ணிட்டு வரா. இவ்வளவு வருஷமா மாட்டாத அவ இந்த வருஷம் மாட்டிக்கிட்டா. அவ என்ன பண்ணிருக்கானா, அவளுடைய IP அட்ரஸ் வெளியாகி இருக்கு. அந்த மெயில் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. IP அட்ரஸ் கிடைச்சாலே போதும், லொகேஷன் எங்க இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க போலீசார். லொகேஷன் எங்க காட்டுதுன்னா சென்னையில காட்டுது. அதிர்ந்து போன போலீசார் அகமதாபாத்ல இருந்து சென்னை தனிப்படை கொண்டு இங்க வராங்க. சென்னை அது ஒரு ரூமுக்கு போகுது. அந்த லொகேஷன், அந்த ரூம்ல போய் இவங்க பாக்குறதுக்கு போறாங்க. என்ன யோசிச்சுட்டு போயிருப்பாங்க போலீசார், ஒரு பெரிய தீவிரவாத கும்பலை நாம கண்டுபிடிக்க போறோம், இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குழு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே போகும்போது தான் போலீசாருக்கு பெரிய ஷாக் ஆகுது. அங்க யாரு மேல ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தான் இருக்கா. அந்த பொண்ணு பேரு ரேனி ஜோஷில்டா. இவளுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையில ஒரு IT MLC கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் 1 லட்சம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சராசரியான பெண்ணு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல போலீசாருக்கே பெரிய சந்தேகம் வருது. நமக்கே வரலாம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்காங்க, இவங்க எதுக்கு ஃபேக்கா ஒரு மெயில் அகமதாபாத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, காதல். என்னன்னா, இந்த பொண்ணு ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்வுக்கும் இந்த மாதிரி மெயில் அனுப்பி மிரட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இதுக்கு காரணமே ஒன் சைட் லவ் தான். இந்த ரேனி வேலை விஷயமா 2022ல பெங்களூர் போறாங்க. அங்கதான் டிவிச் பிரபாகரன் அப்படின்னு ஒரு நபரை சந்திக்கிறாங்க. 2 பேருமே ஒரே ஆபீஸ், ஒன்னாதான் வேலை செய்யறாங்க. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வராங்க. நம்ம ரேனிக்கு அந்த டிவிச் பிரபாகரன் மேல ஒரு காதல் வருது. அந்த காதலை இவங்க சொல்ல கூட இல்ல, அதுக்குள்ளேயே
டிவிச் பிரபாகரனுக்கு திருமணம் ஆகுது. 2022 அவர் திருமணமாகி போயிடுறாரு. இந்த இழப்பை வந்து ஏத்துக்கவே முடியாத இந்த ரேணி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சோ நமக்கு கிடைக்காத இவன் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஒன் சைட் லவ் பொறுத்த வரைக்கும் 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. என்ன மாதிரியானனா, நமக்கு கிடைக்காதவங்க வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த கொலை பண்றது, மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது, அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்கல, அவங்க பிடிச்சவங்களோட அவங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற சில பேரும் இருக்காங்க. இந்த பொண்ணு இதுல இந்த மாதிரியான வகை தான். எனக்கு கிடைக்கல, அவன் வேற யாரு கூட நிம்மதியாவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா வாழ்ந்துடவே கூடாதுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பிளான் தான் இது. 2022 இவங்க வந்து மெயில் ஐடி எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபேக் மெயில் ஐடியை ஓபன் பண்ணி இருக்கிறதாகவும் 600க்கும் மேற்பட்ட அந்த விர்ச்சுவல் போன் நம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதாகவும், இந்த VPN-ஐ யூஸ் பண்ணி லொகேஷனை சேஞ்ச் பண்ணி மெயில் ஷேர் பண்ணி இருக்கிறதாகவும் வந்து போலீசார் தெரிவிக்கிறாங்க. இந்த ரேணி ஜோஷில்டா கிட்டத்தட்ட 36 முறை வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலை வந்து மெயில் மூலமா அனுப்பியிருக்காங்க. 80 முறை போன் கால்ல வந்து மிரட்டியிருக்காங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இப்படி மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய இடத்துலயும், முக்கியமா சொல்ல போனா ஸ்டேடியம், நரேந்திர மோடி ஸ்டேடியம்கே கிட்டத்தட்ட 13 முறை வந்து இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிரட்டுதலான ஒரு மெயிலை வந்து இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க எந்த பாணியில தான் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் தன்னுடைய காதலனை பழி வாங்கணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த அகமதாபாத்ல பிளைட் கிராஷ் ஆச்சுல, இதுக்கு அவங்க என்ன மாதிரியான மெயில் அனுப்பியிருக்காங்கன்னா, ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணி கொல்லப்பட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல, அந்த பொண்ணுடைய நியாயம், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும், இல்லைன்னா நான் வந்து அகமதாபாத்ல இந்த பிளைட்ல பாம வெடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டதெல்லாம் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மெயில் அனுப்பும் போது ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து எங்க ஒரு பாதிப்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அதை வந்து போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கணும், இதை பண்ணலன்னா நான் இங்க பாம் வெடிக்க வைப்பேன், இதை பண்ணலன்னா நான் அங்க பாம் வெடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கு. இதுல டிவிச் பிரபாகரன் எப்படி மாட்டப்பட வைக்கணும் இவங்க நினைக்கிறாங்கன்னா, 100 ஃபேக் இமெயில் ஐடி ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, இந்த 100 ஃபேக் இமெயில் ஐடியிலுமே இந்த டிவிச் பிரபாகரன் பேர்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மெயிலும் அனுப்பிட்ட பிறகு இந்த சைனிங்ல வந்து இவருடைய பேர் போட்டு தான் சைன் பண்ணியும் அனுப்பியிருக்காங்க. எப்படியாச்சும் ஒரு பெரிய கேஸ்ல இந்த டிவிச் பிரபாகரன் சிக்கப்படணும், அவன் வாழ்க்கை ஃபுல்லா சிறையிலே கழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்ச ஒரு செயல் தான் இது. இவங்க பண்ண இந்த முட்டாள்தனமான செயல் மெயில் அனுப்பி மிரட்டுதல்ல மட்டும் இல்லாம 2022 இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டிவிச் பிரபாகரன் கிட்ட எந்த பொண்ணு வந்து பேசினாலும் இவங்க வந்து அந்த பொண்ணை போய் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி அந்த பொண்ணை போய் திட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிச் பிரபாகரனும் இந்த பொண்ணு ரேணியும் இருக்க மாதிரி ஒரு கல்யாண போட்டோ ரெடி பண்ணி அதை வந்து ஆன்லைன்ல மேரேஜ் சர்டிபிகேட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட்டை வச்சு எந்த பொண்ணெல்லாம் வந்து இவர்கிட்ட பேசுதோ அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை வந்து அனுப்பி, நான் வந்து அவருடைய ஒய்ஃப், அவர் வந்து என்னுடைய கணவர், நீ வந்து பேசலாம் கூடாது அப்படின்ற மாதிரியான செயல்கள்லாம் அவங்க அப்பவே பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணை வந்து சென்னையில அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க சுற்றுப்புறத்துல. இந்த பொண்ணை பத்தி யாருமே தப்பா எதுவுமே சொல்லவே இல்லை. ஈவன் அவங்க கூட சேர்ந்த கொலீட்ஸ், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இந்த கிரைம் பண்றதுக்காக எல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டார்க் வெப் அப்படின்ற ஒரு வெப் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டார்க் வெப்ன்றது வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலா கிரைம் எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கலா அந்த கிரைம் பண்ணா இவங்க மாட்டிடவே கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப், அதெல்லாம் தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரொபோட்டிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி மெயில், ஃபேக் மெயில் அனுப்புனாலோ இந்த லொகேஷன் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் தனியா வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தே படிச்சிருக்காங்க. இவங்களை விசாரிக்கும் போது, நான் இந்த மாதிரி குற்ற செயல் செய்யறதுக்கு எப்படி மாட்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவே தனியா நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஆணோட வாழ்க்கையை அழிக்கணும்ன்றதுக்காகவே ஒரு கோர்ஸே எடுத்து நம்ம மாட்டிடவே கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்க இந்த ரேணி. போலீஸ் அந்த பொண்ணை விசாரிக்கும் போது, நான் வந்து ஒன் சைட் லவ்வால தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணு வாயிலிருந்தே வாக்குமூலம் வந்துருச்சு. அடுத்து வந்து இந்த டிவிச் பிரபாகரனை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் வந்து ஏதாச்சும் இந்த பொண்ணை ஏமாத்திருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, நான் அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினேன், அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித ஹோப்பும் நான் கொடுக்கவே இல்லை,
இந்த பொண்ணு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஈவன் அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்லாம் எல்லாருமே சொல்றாங்க. நினைச்சு பாருங்களேன், போன IPL மேட்ச் அப்ப கூட சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து பாம் பிளாஸ்ட் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துச்சு. எல்லாருமே வந்து அது சமூக வலைத்தளங்கள்ல வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் இந்த ரேணிக்குமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே அவதான். அவ போட்ட மெயிலாலதான் வந்து போலீஸாரும் பிளேயர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, மேட்சும் தள்ளி போகுது. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு அதை நினைச்சு சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பாளா, இதை நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாளா அப்படின்னு நமக்கே யோசிக்க முடியல. இந்த பொண்ணு இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கா. இவ மேல எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பாங்கன்னா IT ஆக்ட். இந்த IT ஆக்ட் அப்படின்றது டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரைம் பண்றது. இந்த ரேணி அந்த மாதிரி விஷயத்துல தான் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேச துரோக வழக்கு அவங்க மேல போடப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வந்து ஏதோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகல. FIR வெளிவந்தாதான் அவங்களுக்கு என்ன மாதிரியான கேஸ் இவங்க மேல போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வரும். அதுவும் இல்லாம இவங்க மேல மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றது போடப்படலாம் கண்டிப்பா. ஏன்னா இவங்க அனுப்பின எல்லாமே மிஸ் இன்ஃபர்மேஷன் தான். எல்லா மெயிலாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டத குறுஞ்செய்திகளா இருக்கட்டும், இது எல்லாமே மிஸ் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ரேணியோட பழிவாங்குற தன்மை எப்படி பொதுமக்களை அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா, இவ வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் வந்து இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பும் போது உடனடியாவே ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல விடும்போது இந்த மெயில் போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, பயந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஸ்டேடியம்க்கு இப்படிலாம் அனுப்பும் போது போலீஸாருடைய வேலை வந்து இன்னும் அதிகமாயிருக்கும். அவங்களுக்கான டைம் வந்து வேஸ்ட் ஆயிருக்கும். இது ஒரு உண்மையான செய்தியே இல்லதான். ஆனாலும் வந்து ஒரு மெயில் வரும்போது அதை வந்து உதாரணமா எந்த போலீஸும் எந்த வந்து கவர்மெண்ட்டும் அதை வந்து எடுத்துக்காது. இது ஒரு வேலை உண்மையாக இருந்தா என்ன பண்றது, எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. சோ அவங்க உயிரெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காகவே இல்லாத ஒரு செயலை வந்து மேபி இது இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் தேடியும் இருந்திருக்காங்க. இதனால நிறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணோட பழிவாங்குற தன்மையால மட்டும்தான். போன கேஸ்ல நம்ம பார்த்த மாதிரி சோனமும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து ராஜா ரகுவன்சியை கொலை செஞ்சிருக்கா. இந்த கேஸ்ல பார்க்கும் போதும் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 4 வருஷமா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவனுடைய காதலனை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கிடணும், அவனை பெரிய கேஸ்ல எப்படியாச்சும் சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்கா. இந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் நல்லா படிச்சு அவங்களுடைய நாலேஜை இந்த மாதிரி கிரைமுக்கு வந்து யூஸ் பண்றது நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தான் தருது. இந்த மாதிரி அவங்களை இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும் போது அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வேற எதுலயாச்சும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களா, யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய மணி கெயின் பண்ணிருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருந்திருக்கலாம். எதுக்காக இந்த கிரைம்கே மட்டும் வந்து நம்ம எப்படியும் மாட்டிடவே கூடாது அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி யோசிச்சு அதுக்காக தனியா கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்றது இந்த கேஸ் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்குது. ஒன் சைட் லெவல பாதிக்கப்பட்ட ரேணி வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாளான ஒரு முயற்சி எடுத்து தோத்து போய் மாட்டி இன்னைக்கு வந்து அந்த பொண்ணோட பேர் வந்து உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு நெகட்டிவா. நீங்க யாராச்சும் இந்த ஒன் சைட் லவ்ன்ற பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதை விட்டு நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.